ஜெபிப்போம். இரக்கங்களின் பிதாவே, வேதத்தின் மகத்துவங்களை காண பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கிறவரே, இந்த வேளையிலே நாங்கள் கவனிக்கப் போகிற வேத வசனங்கள் எங்களை உள்ளான மனிதனை பலப்படுத்தத்தக்கதாய், எங்களை உள்ளான மனிதனிலே எங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படத்தக்கதாய் தேவரை கிரியை செய்யும்படியாய் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நாளிலே, இந்த வேளையிலே நாங்கள் எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அவைகளை முழுமையாக கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். எபேசியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இதில் கிறிஸ்தவ எஜமான்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் சுட்டி காட்டியிருக்கிறார். நாம் முதல்ல கவனித்தோம். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் உள்ள உறவை குறித்து கவனித்தோம். அடுத்தது தகப்பன்மார் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் கவனித்தோம். இப்போது நாம் பார்ப்பது ஒரு கிறிஸ்தவ ஊழியக்காரன், ஒரு கிறிஸ்தவ எஜமான், கிறிஸ்தவ விசுவாசிகளாக்கிய ஊழியக்காரர்களை எப்படி நடத்த வேண்டும் என்று இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து, அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானனானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடுஞ்சொல்லை விட்டு விடுங்கள். இந்த கிறிஸ்தவ எஜமான்கள் அவர்களுக்கு கீழ் இருக்கிற, குறிப்பாக பெரும்பாலும் அடிமைகளாக இருந்து அவர்கள் விசுவாசிகளாக மாறியிருப்பார்கள், அல்லது புறவினத்தை சார்ந்த மக்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு வருகிறவர்கள். இவர்களை எப்படி நடத்த வேண்டும்? ஒரு கிறிஸ்தவ எஜமான், ஒரு கிறிஸ்தவ முதலாளி அவன் எப்படி நடத்த வேண்டும் என்று 4 கருத்துக்கள் இங்கே வாசிக்கிறோம். முதல்ல, வேலைக்காரர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையை சொல்லப்போனால், வேலைக்காரர்களுக்கு செய்ய வேண்டியவைகளை செய்ய வேண்டும். முதலாவது ஒன்றை சுட்டி காட்டுகிறார். 2வது, ஒரு புரிந்து கொள்ளுதல் வேணும். பரலோகத்தில் ஒரு எஜமான் இருக்கிறார். அவர் வேலைக்காரர்களுக்கு மாத்திரமல்ல, எஜமான் என்று சொல்லிக் கொள்கிறவர்களுக்கும் அவர் ஒரு எஜமான் இருக்கிறார். அந்த அறிவு வேண்டும். 3வதாக, இந்த எஜமான்களுக்கு ஒன்று தெரிய வேண்டும். இந்த தேவனிடத்தில், பரலோக எஜமானிடத்தில் பட்சபாதம் கிடையாது. அவருக்கு வேண்டியவர் வேண்டாதவர், உயர்ந்தவர் தாழ்ந்தவர், படித்தவர் பாமரன், அப்படி யாருமே இல்லை. அவருக்கு எல்லாருமே சமம் தான். நம் தேவன் பட்சபாதம் இல்லாத தேவன். அவருடைய பார்ஷியாலிட்டி கிடையாது. இதை ஒரு எஜமான் புரிந்து கொள்ள வேண்டும். 4வதாக, கடும் சொற்களை விட்டுவிட வேண்டும் என்று அந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. அதாவது அவர்களை கட்டளை கொடுக்க வேண்டும், அவர்களை நடத்த வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் கடுமையான சொற்களை சொல்லி அவர்களை துன்பப்படுத்தக்கூடாது என்று ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஆகவே கிறிஸ்தவ எஜமான்களுக்கு 4 ஒரு மிக அடிப்படையான ஆலோசனை சுட்டி காட்டுகிறார். 1, வேலைக்காரர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு, அதை சரியாக செய்யணும். 2வதாக, அவர்களுக்கும் எஜமானுக்கும் வேலைக்காரனுக்கும் மேலான ஒரு எஜமான் பரலோகத்தில் இருக்கிறார், அந்த புரிந்து கொள்ளுதல். 3வதாக, அந்த தேவனிடத்தில் பட்சபாதம் கிடையாது. இவன் எஜமான், இவன் ஒரு அடிமை, அப்படி வித்தியாசம் கிடையாது. அடிமை என்றாலும் சுயாதீனன் என்றாலும் பரலோகத்தின் எஜமானுக்கு எல்லாருமே ஒன்று தான். 4வதாக, இவர் கடுஞ்சொல்களை அந்த ஊழியக்காரர்களுக்கு எதிராக பேசக்கூடாது. அவர்களே கடுமையான சொற்களால் அவர்களை கடிந்து கொள்ளக்கூடாது என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. ஆகவே ஒரு கிறிஸ்தவ எஜமானாக இருப்பது கர்த்தர் கொடுத்த கிருபை. ஒரு அடிமையாக இல்லாமல் அவனை ஒரு ஆளுகிறவனாக கர்த்தர் வைத்திருப்பது அது கர்த்தருடைய கிருபை தான். அந்த கிருபை இருக்கும்போது அவர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. இதை நாம் பழைய ஏற்பாட்டில் ஒரு எஜமானை நாம் கவனிக்க போகிறோம். அந்த பரலோக தேவனை தன் சொந்த தேவனாக ஏற்றுக்கொண்ட, பரலோக தேவனுக்கு தன்னை எல்லாரிடத்திலும் அர்ப்பணித்த ஒரு மனிதன், அவன் ஒரு எஜமான். அவனுக்கு கீழே இருக்கிற ஊழியர்கள் அவன் எப்படி நடத்துகிறான் என்பதை நாம் ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நாம் இந்த போவாஸ் என்ற ஒரு எஜமானை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த போவாஸ் என்பதற்கு, இது பழைய ஏற்பாட்டில் ஒரு கர்த்தருடைய பிள்ளையாக இருந்து அவன் ஒரு எஜமானாக இருந்தால் அவன் எப்படி வேலைக்காரர்களோடு அவன் பழக வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மிக அழகாக வேதம் சொல்லுகிறது.
ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது போவாஸ் பெத்லெகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோட இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். இங்கே போவாஸ் என்ற ஒரு பரிசுத்தவானை நாம் பார்க்கிறோம். கர்த்தரை தன் தெய்வமாக ஏற்றுக்கொண்டு கர்த்தரை பின்பற்றி வருகிற ஒரு எஜமான். இவனை குறித்து யூதர்களுடைய பாரம்பரியம் சொல்லுது, வேதம் சொல்லவில்லை. அவனுக்கு கீழே 240 மேலே அந்த வயலில் வேலை செய்கிறவங்க இருந்தாங்களாம். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு எஜமான், அவ்வளோ பெரிய நிலங்கள் சொந்தக்காரன். அவன் வந்து அந்த வேலைக்காரர்களை பார்த்து முதலாவது செய்கிறான், அவன் வேலைக்காரர்களை கொடுத்த ஒரு கரிசனை உள்ளவனாக இருக்கிறான். நாம் உலகத்தை சொல்கிறோம் கர்ட்டசி, பிகட்ஸ், கர்ட்டசி என்று சொல்வார்கள். ஒருவனுக்கு மரியாதை கொடுத்தால் மரியாதை திருப்பி கிடைக்கும், ஒருவரை கனப்படுத்தினால் அந்த கனம் கிடைக்கும். இதை இந்த எஜமான் மிக அழகாக செய்கிறான். பெத்லகேமிலிருந்து அவன் வருகிறான். இந்த வயல்வெளி பெத்லகேமின் வனத்தின் வெளிகளில் இருக்கும். இது இஸ்ரவேலில் ஒரு ஊரை எப்படி பிரிப்பாங்கன்னா, முதல்ல நிலம், அதாவது வீடு கட்டி மனிதர்கள் வாழ்கின்ற இடம், அடுத்தது வயல், அதுக்கப்புறம் வெளி. இதுதான் ஒரு ஊரினுடைய ஒரு அமைப்பு. இவன் பெத்லகேமில் இருக்கிறான். அவனுடைய வயல் வந்து பெத்லகேமுக்கு வெளியே இருக்குது. ஆகவே அவன் பெத்லகேமிலிருந்து வந்து வேலைக்காரர்களை பார்த்த உடனே வழக்கமாக என்ன செய்யணும்னு சொன்னால், வேலைக்காரர்களை தான் முதல்ல வணக்கம் சொல்லணும். ஆனால் இவன் அந்த வேலைக்காரர்களுக்கு, நம்ம வாசித்த எபேசியர் 6:9 வேலைக்காரர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் என்று சொல்லுது. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம். இவன் வேலைக்காரர்கள் தன்னை வணங்க வேண்டும், அதுக்கப்புறம் அவன் சொல்லலாம் அப்படி எதிர்பார்க்கல. மாறாக வேறு சொல்லுகிறது, அவன் முந்தி வணக்கம் சொல்லுகிறான்னு சொல்ல போனால் அவனை வாழ்த்துகிறான். இந்த வாழ்த்துவதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று, இவன் வேலைக்காரர் குறித்து கரிசனை உள்ளவன். ஏனென்றால் இவன் முந்தி கனப்படுத்துகிறவன். ரோமர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இந்த செயலை உறுதிப்படுத்துகின்றது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமா இருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். கனம் பண்ணுவதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ள வேண்டும். இது புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்வது. ஆனால் பழைய ஏற்பாட்டிலே ஒரு பரிசுத்தவான் அதை செயல்படுத்தி இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவன் முந்தி தன்னுடைய வேலைக்காரர்களை அவன் கனப்படுத்துகிறான். இந்த கனப்படுத்துவதில் ஒரு விசேஷம் என்னவென்றால், கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவங்க திரும்பி கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்பாங்க. ஆனால் இவன் அவர்களை ஆசீர்வதிக்கும் போது, இது முதல் அவர்களை வந்தனம் சொல்லும்போது, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஊழியக்காரர்கள் எஜமானுக்கு சொல்கிறாங்க. ஆனால் எஜமானோ அவர்களுக்கு அதைவிட மேலான ஒன்று, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விட கர்த்தரையே கொடுக்குறாங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஊழியர்கள் கர்த்தர் உண்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விட கர்த்தருடைய பிரசன்னம் மேன்மையானது. அதைத்தான் இந்த எஜமான் தன்னுடைய வேலைக்காரர்கள் முதலே கொடுக்கிறான். த எக்ஸிஸ்டிங் காட். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இருக்கிறவராக இருக்கிறவர். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரை பற்றி மோசே கேட்கிறார், உங்க பேர் என்ன? அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். இருக்கிறேன் என்பவர், அது ஆங்கிலத்தில் ஐ ஆம் தட் ஐ ஆம் என்று இருக்கும். அதுதான் யெகோவா என்று சொல்லுகிறோம். யெகோவா என்றால் த எக்ஸிஸ்டிங் காட், எல்லா நிலைமைகளிலும் இருக்கிறவர் என்று அர்த்தம். யெகோவா என்றாலே அங்கே இருக்கிறவராக இருக்கிறேன் என்பவர் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்னு தமிழ் இருக்கும். நான் ஆங்கிலத்தில் பார்த்தா எக்ஸிஸ்ட், ஐ ஆம் தட் ஐ ஆம். ஐ நமக்கு தெரியும், ஐ என்றால் சிங்குலர், ஆம் என்றால் கண்டினியூஸ் டென்ஸ். ஐ ஆம் அப்படின்னா நான் எப்பவுமே இருக்கிறேன். நான் ஐ வாஸ் இல்லை, ஐ வில் பி இல்லை, ஐ ஆம் தட் ஐ ஆம். யெகோவா என்றாலே ஐ ஆம். அப்படின்னா இந்த தேவனைத்தான் இந்த எஜமான் அவன் சொல்லுகிறான். அவனுடைய ஊழியக்காரர்கள் இவனை வாழ்த்தும் போது கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்கிறான். கர்த்தருடைய கிருபை, ஏற்கனவே போவாஸ் ஆசீர்வதிக்கப்பட்டவர் தான். அவனை கர்த்தர் ஒரு உயர்ந்த நிலையில் தான் வைத்திருக்கிறார். ஆனால் இவர்கள் அது தெரிந்தது கர்த்தருடைய ஆசீர்வாதம் உயர்வுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் எஜமான் அப்படி அல்ல, கர்த்தருடைய பிரசன்னம் உயர்வானது. ஏனென்றால் அவர் எப்போதும் இருக்கிறவர்.
எல்லாவற்றிலும் இருக்கிறவர். இதை நான் அவனுடைய ஆசீர்வாதத்தின் மேன்மையை புரிந்து கொள்ள வேண்டுமானால் இது தேவன் எக்ஸிஸ்டிங் காட் என்று சொன்னேன். எப்போதுமே இருக்கிறவர், எல்லா காலங்களிலும் இருக்கிறவர். அந்த தேவனை பற்றி சில வசனங்களை சுட்டி காட்டுகிறேன். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அந்த டிவைன் பிரசன்ஸ், அந்த தெய்வீக பிரசன்னத்தினுடைய அடையாளமாக யாக்கோபுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். ஆதியாகமம் 28:15. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். இது எக்ஸிஸ்டிங் காடோட முதல் தன்மை என்னவென்றால், ஒன்றை சொல்லி அதோடு விட்டு விடுகிறவர் அல்ல, சொன்னதை செய்கிறவர். இன்னும் சொல்லப்போனா சொன்னதை நிறைவேற்றுகிறவர். யாக்கோபு தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து பெற்றோரால் அனுப்பப்படுகிறான். அவர் பெயர்சபாவிலிருந்து பதான் அராமுக்கு போய் கொண்டிருக்கிறான். போகிற வழியிலே லூஸ் என்ற அந்த இடத்திலே அவன் சூரியன் அஸ்தமித்த போது அந்த இடத்து கற்களில் ஒன்றை எடுத்து அவன் தூங்குகிறான். கர்த்தர் அவனுக்கு தரிசனத்தை கொடுக்கிறான். அந்த தரிசனத்தில் கர்த்தர் அவனோடு பேசுகிறார். 7 விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 13 பார்த்தா கர்த்தர் அவனுக்கு 7 விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து விட்டு சொல்கிறார், நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. அப்படின்னா போவாஸ் தன் ஊழியக்காரனை ஆசீர்வதிக்கிறான்னு சொன்னால் அவன் தேவனுடைய தன்மையை அவங்களுக்கு எப்படி சுட்டி காட்டுகிறார் என்றால், இவன் எப்போதும் கூட இருக்கிறவர். சொல்லப்போனால் உனக்கு என்ன கர்த்தர் சொன்னாரோ அந்த சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றுகிறவர் என்று அவன் சொல்லுகிறான். இதைத்தான் அவன் சொல்லுகிறான், கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. 2ஆவதாக இந்த கூட இருக்கிற தேவனுடைய தன்மை சொல்லப்போனால் யெகோவா அவருடைய தன்மை என்னவென்றால், யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாத்திராகமம் 33. அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். இந்த டிவைன் பிரசன்ஸ், இந்த தெய்வீக பிரசன்னம் கூட இருந்தால் அவனுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நாம் வாழுகின்ற உலகம் இளைப்பாறுதல் இல்லாத உலகம். இன்னும் சொல்ல போனால் இளைப்பாறுதலோடு இருந்தால் அவனுக்கு இளைப்பாறுதல் இல்லாமல் செய்வதற்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாம் செய்வாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்னே செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். இந்த தேவன் எப்படிப்பட்டவர்னு சொன்னால், நீ நடந்து போ, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்றால் நான் முன்னாடி போகிறேன், நீ என் பின்னாடி வா. அப்படின்னா நடக்கும்போதே ஒரு இளைப்பாறுதலை கொடுக்குறான்றது. இவன் சொல்லி நான் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நடக்கும்போது எப்படி ரெஸ்ட் வரும்? நடக்கும்போது இளைப்பாறுதல் வாய்ப்பு இல்லையே. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ நடக்கும்போது கூட நான் உனக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்க முடியும். அப்படின்னா இதைத்தான் போவாஸ் தன் ஊழியக்காரனுக்கு சொல்லுகிறான், கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சொன்ன உன்னை இளைப்பாற்றுகிற தேவன், அவர் எப்போது நித்தியமான தேவன் உன்னோடு இருப்பார். 3ஆவதாக இன்னும் அற்புதமான கருத்தை நாம் வாசிக்கிறோம். உபாகமம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் முன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்படப்படின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். இந்த தெய்வீக பிரச்சனை என்ன பண்ணு சொன்னா, யுத்தங்களில் பயம் இல்லாமல் பயப்படுகின்ற சூழல்கள் வருகிறது. எதிர் வருகிறான். இவர்களை காட்டிலும் திரளான ஜனங்கள் யுத்தத்துக்கு வராங்க. குதிரைகள் ரதங்கள் தங்களுடைய எல்லா போர்க்கருவிகளோடு வருகிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன். அப்படின்னா காட் இஸ் என்கரேஜிங். கர்த்தர் தைரியப்படுத்துகிறார். நம் தேவனுடைய கூட இருக்கிற தேவனுடைய தன்மை என்னவென்றால், அவர் கூட இருந்து சும்மா உட்கார்ந்திருக்கிறவர்ல, அவர் தைரியப்படுத்துகின்றவர். இது ஒரு நல்ல உதாரணம். ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள்ல கர்த்தர் யாக்கோபோடு பேசுவார். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம். அப்படின்னா யோசேப்பு எகிப்தில் அவன் ஒரு பார்வோனுக்கு தகப்பனாக, ஒரு தேவனாக வைக்கப்பட்டிருக்கிறான். அவன் தன் தகப்பனையும் அவனுடைய குடும்பத்தாரையும் எகிப்துக்கு வரவழைப்பதற்கு அவன் உயிரோடு இருக்கிறான் என்று அவன் கேள்விப்படுகிறான். 2வது அவன் அனுப்பின எல்லா பரிவாரங்களையும் பார்க்கிறான். பார்த்தபோது இவனுக்குள்ள ஜீவன் வருகிறது. ஆனால் 46:3 வாசிக்கிறோம், எகிப்துக்கு போக பயப்படுகிறான். எகிப்துக்கு போவதற்கு அவன் பயந்து கொண்டிருக்கிறான். அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், நீ எகிப்துக்கு போக பயப்படாதே, அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். இது ஒரு பெரிய விஷயம்.
கர்த்தர் உன்னை அனுப்பிட்டு நான் இங்கே உட்கார்ந்துருக்க மாட்டேன், பரலோகத்தில் உட்கார்ந்துருக்க மாட்டேன், நீ எகிப்துக்கு போனால் நான் உன் கூட வருவேன். எவ்வளோ பெரிய தைரியம் மூட்டுகின்ற வார்த்தை பாருங்களேன். யெகோவாவுடைய தன்மை என்னவென்றால் என்கரேஜிங் காட். அடுத்தான் போவாஸ் சொல்கிறான், கர்த்தர் உங்களோட இருப்பார். எப்படிப்பட்ட தெய்வன் அவர்? நீ எந்த யுத்தத்தை சந்தித்தாலும், உனக்கு எந்த பயங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் சரிதான், இந்த தேவன் உன்னோடு இருந்தால் அவர் உன்னை தைரியப்படுத்துவார். குதிரைகள் வரட்டுமே, ரதங்கள் வரட்டுமே, உன்னை காட்டிலும் திரளான ஜனங்கள் வரட்டுமே, ஒரு யுத்தமே உண்மையில் திணிக்கப்படட்டுமே. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் யுத்தத்தை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, யுத்தங்கள் நம்ம தேடி வரும். அப்படி தேடி வரும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படவே வேண்டாம், என்றால் நான் உன்னோடு இருக்கிறேனே, அவர்களுக்கு நீ பயப்பட வேண்டாம். அன்றைக்கு யாக்கோபுக்கு சொன்னவர் இன்றைக்கு எஜமான்களுக்கும் சொல்லுகிறார், உன் ஊழியக்காரர்களுக்கு நீ இப்படித்தான் வாழ்த்த வேண்டும். போவாஸ் அப்படித்தான் வாழ்த்துகிறான், உன்னை தைரியப்படுத்துகிறவர், உன் வாழ்க்கையின் எல்லா விதமான பயங்களிலிருந்து உன்னை நீக்குகிற அந்த தேவன் உன்னோடு இருப்பார். இதுதான் அந்த போவாசுடைய வாழ்த்துதல். நான்காவதாக உன்னை சுட்டி காட்டுகிறேன். ஏசாயா 41 அதிகாரம் 13 உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். துணை நிற்கிற ஒரு தெய்வன். இவர் கூட வரவர் மாத்திரமல்ல, துணையாக நிற்பார், உதவியாளராக நிற்கிறார். வழக்கமாக நமக்கு தெரியும், ஒரு மனிதன் போனால் அவனுக்கு உதவி செய்கிறவன் தான் மனிதனை விட பெரியவன். ஒருவர் போகிறாங்கன்னா நான் வர உனக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னால் பெரியவன். ஆனால் இங்கே பார்த்தா கர்த்தர் யாக்கோபு தொடர்ந்து பார்த்தா யாக்கோபு என்னும் பூச்சியேன்னு இருக்கும். யாக்கோபு என்னும் பூச்சி தான், அவ்வளவு சின்னவன். அப்படிப்பட்டவனை கர்த்தர் பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உனக்கு துணை செய்கிறேன். அதாவது நான் உனக்கு ஹெல்ப்பர் மாதிரி கூட வரேன்ப்பா, நான் உனக்கு உதவி செய்கிறவனாக வருகிறேன். அந்த தெய்வத்தை தான் போவாஸ் சொல்லுகிறான், கர்த்தர் உன்னோடு இருப்பாராக. அதே ஏசாயா 43 அதிகாரம் 2 எந்த சூழல்கள் வந்தாலும், நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அப்படின்னா இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், எல்லா சூழல்களிலும் தண்ணீர்கள் வருகிறது, ரெண்டாவது ஆறுகள் வருகிறது. இந்த தண்ணீர் ஆறுகள் இருந்தாலே நமக்கு உடனே ஞாபகம் வரும், சிவந்த சமுத்திரம் ஞாபகம் வரும், யோர்தான் நதி ஞாபகத்துக்கு வரும். இது வரும்போது உதாரணமாக சங்கீதம் 114 பார்த்தா வீரன் மிக அழகாக சொல்லு, கடல் கண்டு விலகினது, கடல் கண்டு விலகினதாம். சங்கீதம் 114:3. சங்கீதம் 114:3. கடல் கண்டு விலகி ஓடிற்று, கடல் கண்டு விலகி ஓடிச்சு, அது நிக்கல, ஓடி விட்டது. அடுத்தது யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. அப்படின்னா ஏன் இஸ்ரவேல் மக்கள் புறப்பட்டு வராங்க, முன்னாடி தண்ணீர்கள், திரண்ட தண்ணீர்கள் நிற்குது, ஆனால் அந்த இவங்களை பார்த்த உடனே தண்ணீர் விலகி ஓடுதான். அடுத்தது வேறன் சுட்டி காட்டுகிறது, யோர்தான் பின்னிட்டு திரும்பிச்சான். ஏன் திரும்பிச்சு? அதே சங்கீதம் 114:7 வாசிக்கிறோம், பூமியே நீ ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பாகவும் அதிரு. ஏன் இந்த கடல் கண்டு விலகிச்சுன்னா, யோர்தான் ஏன் பின்னிட்டு ஓடிச்சுன்னா, வருகின்ற இஸ்ரவேலை பார்த்துல அவர்களுக்கு முன்னணியில் செல்கின்ற தேவனுடைய பிரசன்னத்தை பார்த்து, கர்த்தருடைய மகிமையை பார்த்து தான் கடல் கண்டு விலகிட்டு நதி பின்னிட்டு ஓடுது. ஏன்? சர்வபூமியின் ஆண்டவர் முன்னாடி போறாரு. இந்த தெய்வத்தை தான் போவாஸ் சொல்லுகிறான், கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அப்படியானால் இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மிக அற்புதம். சொல்லப்போனால் ஏசாயா 43:2 வாசிக்கிறோம், அக்னி உன்னை பட்டாதுன்னு போட்டிருக்குல்ல. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தானியேல் 3 அதிகாரத்தில் 3 யூத வாலிபர்கள் போடப்பட்டார்கள். போட்டு திரும்பி பார்க்கலாம், 4வது ஒரு தேவதூதன் ஒரு தேவன் புருஷன் அங்கே உலாவுவதை வேதம் சுட்டி காட்டுகிறது. ஏன் அவங்க மேலே பற்றி கொள்ளலை? வேதம் சொல்லுகிறது, அந்த நெருப்புடைய வாசனை கூட அவங்க சட்டையில் கூட இல்லையா, அந்த அளவுக்கு காக்கின்ற ஒரு தெய்வம். அப்படி என்றால் ஒரு எஜமான் தன் ஊழியக்காரனுக்கு செய்ய வேண்டியக்கானோ, அவனுக்கு பணம் கொடுக்கலாம், அவனுக்கு வீடு கட்டி கொடுக்கலாம், அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் சந்திக்கலாம், பிள்ளைகளை படி எல்லாமே செய்யலாம், ஆனால் தேவனை கொடுக்க முடியாது. அதைத்தான் ஒரு எஜமான் தன் வேலைக்காரனுக்கு செய்வதை இந்த போவாசின் வாழ்க்கையில் பார்க்கிறோம். அவரு கிடைப்பதற்கு அரிதான ஒரு பொக்கிஷத்தை அவன் வாழ்த்துதல் மூலமாக ஊழியர்களுக்கு சொல்லுகிறான், கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அந்த கர்த்தர் என்பதற்கு யெகோவா என்ற வார்த்தை தான் அங்கே இருக்கும் ஒரு எபிரேய மொழியில். அப்படின்னா முதலாவதாக ஒரு வேலைக்காரனுக்கு செய்ய வேண்டிய கணத்தை இவன் செய்கிறான்.
வேலைக்காரனுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையை சரியாக செய்கிறான். சொல்ல போனால் வேலைக்காரர்களுக்கு கொடுத்த ஒரு கரிசனை, யாரும் கொடுக்க முடியாத மிக உயர்ந்த ஒரு ஆசீர்வாதத்தை அவன் கொடுக்கிறான். கர்த்தரையே கொடுக்கிறான். மிக அற்புதமானது. உதாரணமாக சாலமோன் ஆலயத்தை கட்டுவதற்காக ஆயத்தம் பண்ணும்போது தாவீது சொல்கிறான், என் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருப்பாராக. நீ கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி தீரும் மட்டும் கர்த்தர் உன்னிட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார் என்று சொல்கிறானே. அப்படின்னா எதை செய்தாலும் சரிதான், எதை கொடுத்தாலும் சரிதான், தேவனை கொடுப்பது மிக உயர்ந்தது. அதைத்தான் இந்த எபேசியர் 6:9 ஆவியானவர் சொல்கிறார், வேலைக்காரர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய அநேகம் இன்றைக்கு செய்யப்படுகிறது, ஆனால் தேவனை கொடுப்பது மிக அபூர்வமான ஒன்று. இரண்டாவதாக இந்த போவாசின் வாழ்க்கையில் நாம் இன்னொன்றை பார்க்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதியுத்தரமாக, இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோட கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை. அறுக்கிறவர்கள் பிறகே அரிக்கட்டுகளிலிருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்ளுகிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம்தான் ஆயிற்று என்றான். இங்கே எஜமான் வந்து அவங்களை வாழ்த்துகிறான். வாழ்த்தி விட்டு அது பின்னும் என்று ஆரம்பிக்குது. வேலைக்காரருக்கு வாழ்த்துனாங்க, பின்னும் என்றால் அவன் தொடர்ந்து பேசுகிறான். வேலைக்காரர்களை தான் பார்க்குறான் எஜமான், அவங்கள தான் வாழ்த்துகிறான். ஆனால் அவனுடைய கண்கள் மீது எல்லா வேலைக்காரர்களையும் பார்க்கிறது. பார்க்கும்போது இங்கே ஒரு புதிதான ஒரு பெண் வந்திருக்காங்களே, ரொம்ப நல்லா இருக்கும். இது யார் என்று அவன் கேட்கவில்லை. ஆங்கில டாம்சில் என்ற வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. அதாவது இந்த பெண் யாருடையவள் என்று கேட்பாங்க. இந்த பெண் யார் என்று கேட்கல, இந்த பெண் யாருடையவள் அப்படி அவன் கேட்கிறான். கேட்கும்போது அந்த அறுப்புக்காரர்களுக்கு ஒரு தலைவனாக இருக்கிறவன் பதில் சொல்லுகிறான், இவள் ஒரு மோவாபிய பெண். இந்த மோவாபிய பெண் காலையில் வந்து என்னிடத்து கேட்டார், நான் கதிர்கள் அறுக்கிறவங்க பின்னாடி போய் நான் அந்த விழுந்து போகிற கதிர்களை பொறுக்கிக் கொள்கிறேனே என்று கேட்டாள். நான் அதற்கு சரி அவளை அனுமதிக்கிறேன். அப்படின்னா ஒரு எஜமான் தன் வேலைக்காரனுக்கு கொடுக்குற ரெண்டாவது முக்கியமானது, அந்த ஒரு நபரை வேலைக்கு வைப்பதோ வேலைக்கு அனுமதிக்கின்ற அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கான் பாருங்களேன். என்ன பண்ண, என்ன கேட்டியா, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு அவ்வளோ அனுப்பிக்கலாம்ல. ஏனென்றால் மோவாபிய பெண் இஸ்ரவேலுடைய சபைக்குள்ளே வரக்கூடாது. மோவாபிய பெண் உபாகமம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அது ஒரு சபிக்கப்பட்ட இனம் என்று வேதம் சொல்லுகிறது. உபாகமம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. எங்க வரக்கூடாது? இஸ்ரவேலின் காணியாட்சிக்குள்ள மோவாபியனும் அம்மோனியனும் வரக்கூடாது. ஆனால் இவர் மோவாபிய பெண்ணை எஜமானை கேட்காமலே இவன் வேலைக்கு வைக்கிறான், அவளை அனுமதிக்கிறான். இவன் என்ன கேட்டிருக்கணும்? எப்படிப்பா நீ ஒரு சபிக்கப்பட்ட ஒரு பெண், ஒரு இனத்தை சார்ந்த பெண்ணை எப்படி நீ அனுமதிச்சான்னு கேட்டிருக்கணும், அல்லது எங்கிட்ட நீ கேட்டியான்னு கேட்டிருக்கணுமே. அப்படியானால் இவன் வேலைக்காரனுக்கு செய்கின்ற ஒரு அடுத்த ஒரு முக்கியமான ஒன்று என்னவென்றால், வேலைக்காரனுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான். யாரை வந்து சொல்ல போனால் அந்த இஸ்ரவேல் சபைக்கு உட்படக்கூடாத ஒரு பெண் அவள், மோவாபிய பெண். ஆனால் இவன் அவளை அனுமதித்திருக்கிறான். அதற்கு அவன் எந்த மறு உத்தரவும் சொல்லவில்லை. இதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று, இந்த வேலைக்காரனுக்கு கொடுக்குற அதிகாரம் இருக்குது, இதிலே நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று. லூக்கா 19ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்கள். ஒரு எஜமான் தன் வேலைக்காரர்களுக்கு ஒரு பொறுப்பை ஒப்புவித்தால் அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு லூக்கா 19ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்கள். பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு போக புறப்பட்டான். புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியம் கொடுத்து, நான் திரும்பி வரவளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். இங்கே ஒரு எஜமான் தன்னுடைய செல்வத்தை தன்னுடைய ஊழியர்கள் 10 பேர் அழைத்து ஒவ்வொருக்கும் ஒரு ராத்தல் கொடுக்கிறான். கொடுத்து விட்டவன் சொல்லுகிறான், அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள போகிறான். அந்த எஜமான் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள போகிறான்.
போகும்போது அவன் தன் ஊழியர்கள் 10 பேர் அழைத்து அவங்களுக்கு 10 ராத்தல் திரவியம் ஒருவனுக்கு ஒவ்வொரு ராத்தலை கொடுத்து விட்டு அவங்களுக்கு சொல்லுகிறான், நான் வருமளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறான். அந்த வியாபாரம் பண்ணுங்கள் என்பதற்கு தமிழில் நாம் வாசிக்கிறோம் வியாபாரம் பண்ணுதல். ஆனால் அதுக்கு பயன்படுத்துகின்ற கிரேக்க வார்த்தை பிராக்மேட்டியோமாய். அது வியாபாரம் பண்ணுனா நாட் டூ பிஸ்னஸ். பிராக்மேட்டியோமா என்றால் ஆக்குபாய் டில் ஐ கம். அதாவது ஒரு ராத்திரை கொடுத்து விட்டான், இவன் ஒரு ராஜ்யத்தை பெற்று வர தூர தேசத்துக்கு போகிறான். போகும்போது என்ன செய்கிறான்னா தன்னுடைய 10 ராத்திரை ஒவ்வொரு வேலைக்காரருக்கும் கொடுத்து விட்டு சொல்லுகிறான், டூ பிஸ்னஸ். தமிழ் பார்த்தா வியாபாரம் பண்ணு, ஆனால் கிரேக்க மொழியில் பார்த்தா பிராக்மேட்டியோமாய் என்றால் ஆக்குபாய் டில் ஐ கம். நான் வருமளவும் என்னுடைய இடத்தை நீ நிரப்பு. நான் வருமளவும் நான் இருந்தால் என்ன செய்வேனோ அது நீ செய். இதுதான் ஒரு எஜமான் தன்னுடைய ஊழியக்காரனுக்கு தன்னுடைய அதிகாரத்தை கொடுக்கிறான். கொடுக்கும்போது அவனுக்கு கொடுத்துட்டு கிட்ட நிற்கல, கொடுத்துட்டு நான் கொடுத்துருக்கேன் ஒழுங்கா வேலை செய் அப்படி சொல்லலை, தூர தேசத்துக்கு போயிட்டான் பாருங்களேன். அப்படின்னு எப்படிப்பட்ட எஜமான் என்றால் நாட் டாக்ஸிங், கிட்ட நின்று கொடு 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 அப்படி கேட்குறவன் இல்லை. ரெண்டாவதாக டூ பிஸ்னஸ் என்றால், அதாவது என்னிடத்தை நிரப்பு என்றால் நீ எப்படி வேண்டுமானாலும் இதை நீ பயன்படுத்தலாம். எந்த அளவுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்குறான் பாருங்களேன். ஒரு எஜமான் தன் வேலைக்காரனுக்கு எந்த அளவுக்கு நம்பி இருந்தால் இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுக்குறான். மூன்றாவது கவனிக்கிறோம், அவனுக்கு போதுமான கால அவகாசத்தை கொடுக்குறான். ஒன்று கிட்ட நிற்கல, இவன் ஃபார் அவே, தூரமாக போயிட்டான். ரெண்டாவது வேறுன்னு சொல்லுது, அவனுக்கு சுதந்திரத்தை கொடுக்குறான். யூ கேன் டூ பிஸ்னஸ். நீ வியாபாரமும் பண்ணலாம், இல்லை ஒரு சீலையில் புரிந்து வைக்கலாம். அந்த அளவுக்கு சுதந்திரத்தை கொடுக்கிறான். மூன்றாவதாக மிக அவசியம், அவன் தூர தேசத்துக்கு போயிட்டான், வர்றதுக்கு எவ்வளோ காலம் ஆகும் தெரியாது. அப்படி என்றால் ஒரு எஜமான் தன்னுடைய அதிகாரத்தை ஊழியக்காரனுக்கு கொடுக்கிறான்னா எப்படி கொடுக்கிறான் என்பதற்கு ஒரு முன்னடையாளமாகத்தான் போவாஸ். அவன் ஒரு சபிக்கப்பட்ட ஒரு இனத்தை சார்ந்த ஒரு பெண்ணுக்கு அவனுடைய போவாஸ் நிலத்தில் அனுமதிக்கிறான். வேலை செய்ய அனுமதிக்கும் போது எஜமானை கேட்காமலே அவன் செய்கிறான். எஜமானம் நீ ஏன் இப்படி செய்தன்னு கேட்கவே இல்லை. அப்படி என்றால் அந்த எஜமான் தன்னுடைய அதிகாரத்தை வேலைக்காரனுக்கு கொடுக்கிறான். ஒரு எஜமான் வேலைக்காரனுக்கு கொடுக்கிற மிக முக்கியமான ஒன்று இது. மூன்றாவது ஒன்றை நான் கவனிக்கிறோம். அதில் இந்த வேலைக்காரனை போவாஸ் ஒழுங்குபடுத்துகிறான். இந்த போவாஸுக்கும் ஊழியக்காரனுக்கு உள்ளதில் மிக அவசியமாக கற்றுக்கொள்ள வேண்டியது ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். வேலைக்காரனுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறது மாத்திரம் இல்ல, அவனை ஒழுங்குபடுத்துவதும் ஒரு எஜமானுடைய வேலை. என்ன சொல்றான்? ரூத்தை பார்த்து, நீ என்னுடைய மற்ற பெண்கள் வேலைக்கார பெண்கள் போகும்போது பார்த்து என் பின்னாடி போய் அவங்க எங்கே வேலை செய்கிறாளோ அங்கே நீயும் போகலாம் சொல்லிவிட்டு அவன் சொல்லுகிறான், உன்னை தொடாதபடிக்கு நான் அவர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். இந்த தொடாத என்பதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு நல்ல எபிரிய வார்த்தை இருக்குது, நாகா, NAGA, நாகா. நாகா என்றால் ஒன்று தொடக்கூடாது, ரெண்டாவது கிட்ட போகக்கூடாது, மூணாவதாக அடிக்கக்கூடாது, துன்பப்படுத்தக்கூடாது. அவன் தொடக்கூடாதுன்னு சொல்லி தமிழில் மொழியாக்கம் பண்ணுறாங்க. நாகா என்ற எபிரிய வார்த்தைக்கு ஒன்று டோன்ட் டச் ஹர், அவளை தொடக்கூடாது. ரெண்டாவதாக அவள் கிட்ட போய் கூட பேசக்கூடாது, டோன்ட் அப்ரோச் ஹர், கிட்ட போகாது. மூன்றாவதாக நீ அவளை துன்பப்படுத்தக்கூடாது, அவளை பலவந்தம் பண்ணுறதோ அவளை அடிக்கிறதோ எதுவுமே செய்யக்கூடாது. என்றால் ஒரு மோவாபிய பெண் இந்த தேசத்தில் ஒரு வரக்கூடாதோ வந்திருக்கிறா, எது வேண்டுமானாலும் செய்ய முடியும். அப்படின்னா தன் ஊழியக்காரனுக்கு முதல் கவனித்தோம், கனத்தை கொடுக்கிற ஒரு எஜமான். ரெண்டாவதாக அவனுக்கு அதிகாரத்தை கொடுக்கிற எஜமான். மூன்றாவது அந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றும் கற்றுக் கொடுக்கிறான். அது டிசிப்ளைனிங் தி சர்வன்ட்ஸ். அவனுடைய ஊழியக்காரர்கள் ஒழுங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு மிக அழகாக சொல்கிறான். யாரும் உன்னை தொடாதபடிக்கு நான் அவர்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறேன். அப்படின்னா ஒரு எஜமான் தன்னுடைய ஊழியக்காரர்கள் ஒழுங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு மிக அக்கறை உள்ளவனாக இருக்க வேண்டும். ஒழுங்கற்றவர்களாக இருக்கக்கூடாது. எப்படி ஒழுங்குபடுத்துறா பாருங்களேன், அவளை தொடக்கூடாது, அவகிட்ட டோன்ட் அப்ரோச் ஹர், அதாவது டோன்ட் ஸ்ட்ரைக் ஹர். அது நாகா என்பதற்கு அடிக்கிறதுன்னு கூட ஒருத்தர் இருக்குது.
அப்படின்னா அவளை துன்பப்படுத்தக்கூடாது, தேவையில்லாமல் அவள்கிட்ட போய் பேசக்கூடாது, அடுத்தது அவளை தொடவே கூடாது. அப்படின்னா எந்த அளவுக்கு ஊழியக்காரனை ஒழுங்குபடுத்துகிறார் பாருங்களேன். அடுத்து இன்னொரு கட்டளை கொடுக்கிறான். 15ஆம் வசனம், ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, மறுபடியும் வேலைக்காரனை பார்த்து பேசுகிறான். அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம். என்ன செய்யக்கூடாது? அவமானப்படுத்தக்கூடாது. ஒரு புதிதாக ஒரு பெண் வந்திருக்கிறா, புதிதாக ஒரு வேலைக்கு ஒரு ஆள் வந்திருக்கிறா, யாருமே அவளுக்கு வேலைக்கே வைக்கல, அவளாக வந்து வேலையில் சேர்ந்துக்கிட்டா. இதை படிக்கும்போது எனக்கு அந்த இளைய மகன் கவனம் தான் ஞாபகம் வரும். அவன் தகப்பட்ட ஆஸ்திகளை வாங்கிட்டு தூரத்தை எடுத்து போய் அதை தவறான வழியில் அழித்து விட்டான். அவன் குறைபடுத்த துவங்கினான். தேசத்திலும் பஞ்சம் வந்தது. அவன் வேணும் சொல்றது, அவன் பன்றி மேய்க்கிற ஒருவனோட போய் ஒட்டி கொண்டான்னு போட்டிருக்குது. அதாவது அவன் இவனை வேலைக்கு வைக்கல, இவனை போய் வேலைக்கு சேர்ந்துக்கிட்டான். வேலைக்கு சேர்ந்தால் அவனுக்கு பன்றி சாப்பிட்டு தவிடு கூட கொடுக்கல அவனுக்கு. ஆனால் இங்கே ரூத்து அடிமதான் போய் ஒட்டி கொண்டவள் தான். அது சொல்லிட்டு வர மாமியார்ட்டு, நான் போவேன், வயல்களுக்கு போவேன், யாருடைய கண்களிலே எனக்கு தயவு கிடைக்குமோ அது வரைக்கும் நான் போயிட்டே இருப்பேன். அவள் தேவ செயலாக போவாஸ் வயலுக்கு வந்தாள். அவள் அங்கே நின்று விட்டாள். அவளாக வந்து ஒட்டி கொண்டவ, அவளுக்கு பெரிய கனத்தை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இது போவாஸ் ஊழியர்களை அவன் ஒழுங்குபடுத்துகிறான் என்றால் அவங்க சொல்லுகின்ற வார்த்தை, அவளை என்ன செய்யக்கூடாது? ஈனப்படுத்தக்கூடாது என்றால் அவமானப்படுத்தக்கூடாது. வழக்கமாக இந்த கதிர்களை, இந்த உடைந்த கதிர்களை பொறுக்குகிறார்களே, கிளீனிங் என்று சொல்வார் ஆங்கிலத்தில். அந்த கிளீனிங் எப்போ நடக்கும்னு சொன்னால், வயலே அறுத்து போட்டுகிட்டே போவாங்க. பின்னாடி அரிக்கட்டுகளை கட்டுறவங்க வந்து கட்டி அதை எடுத்து களத்துமேட்டு கொண்டு போன பிறகு தான் இந்த சிந்தின கதிர்களை பொறுக்கிற ஆள் உள்ளே வரணும். ஆனால் இங்கே ரூத்துக்கு போவாஸ் சொல்லுகிறான், நீ வயல் அறுக்கிறவங்க நடுவிலே போய் அது அறுத்து கொண்டு இருக்கும்போது என்ன செய்யலாம்? நீ போய் எடுக்கலாம். இப்படி எடுக்கும்போது அறுவடை சொல்லுவாங்க, போ, ஏன் இங்கே வந்து எடுக்கிற, உனக்கு இப்போ வரக்கூடாது, அப்போ போன்னு சொல்லி கூட அவளை என்ன பண்ணக்கூடாது? ஈனப்படுத்தக்கூடாது, அவளை அவமானப்படுத்தக்கூடாது. அப்படின்னா அந்த ஊழியர்களை எந்த அளவுக்கு அவன் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறான் பாருங்களேன். ஒரு எஜமான் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. அவங்கள அது புதிதாக வந்திருக்காங்க, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஒரு இடத்த வேலை நடக்குதா, புதுசாக ஒருத்தன் வந்தால் அவனை எந்த அளவுக்கு அவனை பரிகசிக்க முடியுமோ, எந்த அளவுக்கு அவனை வேலை வாங்க முடியுமோ, எந்த அளவுக்கு அவனை அவமானப்படுத்த அத்தனையும் செய்வாங்க. இன்னும் சொல்லப்போனால் இவள் ஒரு விதவை. இவள் ஒரு விதவை மாத்திரம் இல்லை, இவள் ஒரு அந்நிய தேசத்து பெண். எப்படி வேணாலும் அவளை அவமானப்படுத்த முடியும். ஆனால் போவாஸ் வேலைக்காரர்களை ஒழுங்குபடுத்துகிறான். ஒன்று, அவளை தொடக்கூடாது. ரெண்டாவது, அவளை கிட்டத்தானே போகக்கூடாதுன்னு சொன்னீங்க, தூரத்தில் நின்று அவளை அவமானப்படுத்தினா அதையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுகிறான். மூன்றாவதாக 16ஆம் வசனம், அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்தி விடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். அதாவது ஒன்று, நான் முதல்ல சொன்னேன், அறுத்து அதை கட்டி கொண்டு போன பிறகுதான் இந்த கதிர்கள், உடைந்த கதிர்களை பொறுக்கிறவங்க வரணும். ஆனால் இவளுக்கு சொல்லுகிறான், நீ அறுக்கிறவங்க நடுவில் போய் எடுத்துக்கொள். அறுக்கிறவங்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் என்ன பண்ணுங்க, அறுக்கும்போது இவை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிந்தி விடுங்கள் பாடுறான். பாடல அறுக்கும்போது சிந்த மாட்டாங்க. அறுக்கிறவனுக்கு ஒவ்வொரு மணியும் அவனுக்கு விலை அதிகம். வேணா அவனுடைய உழைப்பு, அது ஒரு கதிர் எடுத்துக்குள்ளே போட்டான்னா அது அவனுடைய உழைப்பினுடைய ஒரு பலம் தான் அது. ஆனால் இவன் சொல்லுகிறான், நீங்கள் அறுக்கும்போது என்ன பண்ணுங்க, கொஞ்சம் அவள் எடுப்பதுக்கென்று கொஞ்சம் கதிரை தெரிஞ்சே போடுங்கன்னு சொல்கிறான் பாருங்க. அப்படி நீ தெரிஞ்சு போடும்போது உனக்கு கொஞ்சம் கோபம் இருக்கும். யாரோ ஒருத்தி வந்திருக்கா, அவள் எடுக்கிறதுக்கு நாம் சிந்தி விடணுமா? ஒருவேளை அவள் எடுக்கும்போது அவளை அதட்ட முடியும், அவளை கடிந்து கொள்ள முடியும் சொல்கிறான். நீ கடிந்து கொள்ளவும் கூடாது. அப்படின்னா ஒரு எஜமான் முதல்ல ஊழியக்காரர் கனத்தை செய்கிறான். என்ன செய்யறான்னா, தேவனையே அவனுக்கு கொடுக்கிறான். என்றென்றைக்கும் கூட இருக்கிற தேவனை கொடுக்கிறான். ரெண்டாவதாக அவன் ஊழியக்காரனுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறான். நான் வந்து தான் இவங்களை வேலைக்கு வைக்கணும், நான் வந்து தான் இத்தனை பேர் அப்படிலாம் சொல்லலை. அந்த அறுக்கிறவர்களுக்கு தலைவனாக இருக்கிறவனுக்கு முழு அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறான். மூன்றாவதாக அவன் அவர்களை ஒழுங்குபடுத்துகிறான். புதிதாக வந்த ஒரு பெண் அல்லது ஒரு கைம்பெண், ஒரு விதவை பெண்ணவா என்ன பண்ணலாம்? அதை தான் முதல்ல அவன் கேட்கிறான், இவள் யாருடைய பெண் என்று கேட்பான். இவள் சாதாரணமான இல்லை, ஒரு பெண் வருகிறாள் என்றால் டாம்சல் என்ற ஒரு வார்த்தை,
அதுக்கு பயன்படுத்துகின்ற நாரா என்ற ஒரு எபிரேய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொன்னா ஒரு யங் கேர்ள் தான். இவள் திருமணமாக்கி 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் இங்கே வந்திருக்கா. அப்படின்னா கொஞ்சம் வயது அதிகமாகத்தான் இருந்திருக்கணும். ஆனால் வேதம் சொல்லும்போது வாலிபனுக்கு எபிரேயமுள்ள நார் என்ற வார்த்தை, பெண்ணுக்கு வாலிப பெண்ணுக்கு நாரா என்ற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை தான் கேட்குறான். இவள் யாருடைய வாலிப பெண் அப்படின்னா இவள் யாரும் இல்லாதவள் அல்ல. அப்படி இருந்தால் தனக்கு வசதியை நினைக்கலாமா? அப்படி நினைக்கலாமே. அப்படின்னா திரு ஊழியக்காரர்களை ஒழுங்குபடுத்துகிறான். இது பழைய ஏற்பாட்டில் ஒரு எஜமான் தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு நடத்துகின்ற விதத்துக்கு ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டு இந்த போவாஸ் அவனுடைய ஊழியக்காரர்கள். அப்படி நாம் புதிய ஏற்பாட்டுக்கு வந்தால் புதிய ஏற்பாட்டிலும் நாம் ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கிறோம். மிக அவசியமானது, கற்றுக்கொள்ள வேண்டியது. மார்க் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 42 முதல் 45 வரை. அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வரச் செய்து, புறஜாதியாருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும், அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இயேசு அவருடைய சீஷர்களுக்குள்ளே பிரச்சனை வருது. யார் இயேசுக்கு வலது பக்கம் இடது பக்கம் உட்கார்ந்துருக்கிறது? அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இயேசு மரிக்க போகிறார். அவர் மரித்த பிறகு தலைவரிடம் காலி ஆயிடுச்சு. இப்போ அவங்க கேட்குறாங்க, பரிசுத்த யோவானும் பரிசுத்த யாக்கோபும் கேட்குறாங்க, அங்கே 2 பேரும் நாங்கள் பிரதர்ஸில் 2 பேரும் உங்கள் 2 பக்கத்தில் நாங்கள் உட்கார்ந்துருக்கணும். அப்போது இயேசு சொல்லுவார், அது நீங்களோ நானோ அல்ல, இது பிதாவுடைய சித்தம். பிதா யாருக்கு அந்த இடத்த கொடுக்க சித்தமோ அவர் தான் கொடுப்பார். இதை கேட்ட உடனே மீதி இருக்கிற 10 பேருக்கும் கோபம் வருது. அவங்களுக்கு இவங்க மேலே ஒரு எரிச்சல் உண்டாகிறது. அப்போது இயேசு அவர்களுக்கு அதிகாரத்தை எப்படி காட்ட வேண்டும் என்று சுட்டி காட்டுகிறார். 42ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், புறஜாதியாருக்குள்ளே அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள், அதிகாரிகள் இல்லை, அப்படி எண்ணப்பட்டவர்கள். அவங்க ஆஃபீஸர்ஸ் இல்லை, அப்படி அவங்களே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றார். அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள். அவங்க என்ன பண்ணுறாங்களா, தங்களுக்கு கீழ் இருக்கிற இருமாப்பாய் ஆடுகிறார்கள். உங்களுக்குள்ள அப்படி இருக்கக்கூடாது அப்படி சொல்லிவிட்டு ஆண்டவர் தொடர்ந்து பேசுவார். அது தன்னையே உதாரணமாக காட்டுவார். பார்த்தீங்கன்னா 45ஆம் வசனம், அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். ஆண்டவர் இயேசு ஒரு அதிகாரி, புறவினத்து அதிகாரிகள் என்ன செய்யறாங்க, இருமாப்பாய் ஆள்றாங்க. உங்களுக்குள்ள அப்படி இருக்கக்கூடாது. நீ பெரியவனாக இருக்கணும்னா எல்லாருக்கும் கீழே போகணும். நீ தாழ்மை உள்ளவனாக இருந்தால் தான் நீ உயர்ந்த நிலைக்கு வர முடியும். இப்படி ஆண்டவர் பேசிவிட்டு கடைசி சொல்கிறார், தன்னையே எடுத்துக்காட்டாக காட்டுகிறார். மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வரவில்லை, ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அப்படின்னா அதிகாரம் செய்கிறவர்கள் அல்லது எஜமான்களாக இருக்கிறவங்க புறவினத்து மக்கள் எப்படி பண்ணுவாங்களா, இருமாப்பாய் ஆளுகிறார்கள். அது அதிகாரத்தோடு அவனுக்கு கீழே இருக்கிறவங்களை அதட்டி இருக்கிறவங்களை அவமதித்து அல்லது அவங்கள கொடுமைப்படுத்தி ஆளுகிறார்கள். அதுதான் சொல்லுகிறார், இருமாப்பாய் ஆளுகிறார்கள். உங்களுக்குள்ள அப்படி இருக்கக்கூடாது. வேதத்தின்படி பார்த்தா, குறிப்பாக புதிய ஏற்பாட்டில் பார்த்தா 7 நூற்றுக்கு அதிபதிகளை பார்க்கிறோம். நாம் புதிய ஏற்பாட்டில் 7 நூற்றுக்கு அதிபதிகள். அந்த 7 நூற்றுக்கு அதிபதிகளையும் புதிய ஏற்பாட்டில் பார்த்தா அந்த அவனு புறஜாதிகளுக்கு அதிகாரிகள். அதாவது ரோம இராணுவத்தில் கடைசி அதிகாரி யார் என்றால் இந்த நூற்றுக்கு அதிபதி தான். ரோம இராணுவத்தில் மேலே சீசர் இருப்பார், அவருக்குள்ள தளபதிகள், அதுக்குள்ள அதிகாரிகள், கீழே த லீஸ்ட் ஆஃபீஸர். அது ரோம இராணுவத்தினுடைய கடைசி அதிகாரி யாற்றுக்கிற நூற்றுக்கு அதிபதி. அவனுக்குள்ள 100 போர் வீரர்கள் இருப்பாங்க. இவன் தான் கடைசி அதிகாரி. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், புறஜாதிகளுக்குள்ளே அதிகாரியாக இருக்கிறவர்கள் இருமாப்பாய் ஆளுகிறார் என்று இயேசு சொன்னார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும்போது இந்த புதிய ஏற்பாட்டு அதிகாரிகளில், குறிப்பாக ரோம் அதிகாரிகளில் கடைநிலை அதிகாரி யாருன்னா நூற்றுக்கு அதிபதி தான். இந்த நூற்றுக்கு அதிபதிகளை நான் சொன்னேன், புதிய ஏற்பாட்டில் 7 நூற்றுக்கு அதிபதிகளை பார்க்குறோம். அந்த 7 நூற்றுக்கு அதிபதிகளையும் வேதத்தில் பார்த்தா கனத்துக்குரியவர்களாகவே நாம் பார்க்க முடியும். யாரும் இருமாப்பா ஆண்ட மாதிரி அங்கே இல்லை. ஆண்டவர் சொன்னால் அப்படி தான் ஆளுகிறார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டு நமக்கு சுட்டி காட்டுகிற அந்த நூற்றுக்கு அதிபதிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே ஒரு நற்செயலை செய்கிறவங்களாகவே நாம் பார்க்குறோம்.
அதிலே நாம் ஒருவரை சுட்டி காட்டுகிறேன். இவன் ஒரு எஜமான் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு புதிய ஏற்பாட்டில் நல்ல உதாரணம். ஆண்டவர் சொன்னான், இருமாப்பா ஆள்றான். அந்த இருமாப்பாக ஆளுகிறவனே எப்படி இருந்தான் என்பதற்கு லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களில் ஒரு நூற்றுக்கதிபதியை பார்க்குறோம். அந்த நூற்றுக்கதிபதியின் வாழ்க்கையிலிருந்து நாம் அவனுடைய செயலிலிருந்து 3 கருத்துக்களை கவனிக்கிறோம். ஒன்று, அவன் வேலைக்காரர்களை அறிந்திருக்கிறவன். அவனுக்கு ஒரு நாலேஜ் இருக்குது. அது நாலேஜ் அபவுட் ஹிஸ் சர்வன்ட்ஸ். அவனுக்கு கீழ் இருக்கிற அந்த வேலைக்காரர்களை பற்றி அவனுக்கு ஒரு சிறந்த அறிவு இருக்கிறது. லூக்கா 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாய் இருந்தான். ஒரு வேலைக்காரனை பற்றி வேறு சொல்லுகிறது. 100க்கு அதிபதி, அவனுடைய வேலைக்காரன் வேறு சொல்றது அவனுக்கு பிரியமான வேலைக்காரனாம். நான் முதலில் சொன்னேன், ரோம இராணுவத்தில் கடைநிலை அதிகாரி வந்தான். இவனுக்கு கீழே 100 போர் வீரர்கள் இருக்கிறான். அடிமைகள் நிறைய இருப்பாங்க, வேலைக்காரர்கள். இந்த வேலைக்காரர்களை 100க்கு அதிபதிகள் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, அல்லது அவங்களை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், ஒரு வயலில் வேலை செய்கிற முதல்ல ஒரு விவசாயி, ஒரு மனிதன். அடுத்தது அவன் பயன்படுத்துகின்ற எருதுகள், உழுவதற்கு சுமை சுமப்பதற்கெல்லாம் மிருகங்கள். மூன்றாவதாக ஒரு ஏர் அல்லது ஒரு கலப்பை, இது பண்ணுறான் இல்லையா. 3, ஒன்று மேன், ரெண்டாவதாக அங்கே கவனிக்கிறோம் அந்த ஆனிமல், மிருகம். மூன்றாவதாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு கருவி. ரோம நாட்டில் ரோம 100க்கு அதிபதிகளுக்கு அவங்ககிட்ட இருக்கிற அடிமைகள்லாம் யாருன்னு சொன்னால் பேசுகின்ற கலப்பை. அதாவது அவன் மனுஷன் கூட கிடையாது, அவன் ஆடு மாடுக்குள்ள மதிப்பு கூட கிடையாது. அவன் யாருன்னு சொன்னால் பேசுகின்ற ஒரு ஏர், ஒரு கலப்பை. அப்படி தான் அது ஸ்பீக்கிங், ஒரு ப்ளோ. அவன் பேசுகின்ற அப்படி தான் அவன் வைத்திருப்பாங்க. ரெண்டாவது, அதிலே ஒருத்தன் வியாதிப்பட்டால் இந்த 100க்கு அதிபதிகள் என்ன செய்வாங்கன்னா, அடிக்கடி தன்னுடைய இராணுவத்துக்கு கீழே இருக்கிற போர் வீரர்கள், அடுத்தது இந்த அடிமைகள், இவங்களை பார்க்கும்போது எவன் அதிகமாக பயன்படுகிறானோ அவனை தான் வச்சுப்பாங்க. ஆங்கிலத்தில் ஸ்டாக் டேக்கிங் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒவ்வொரு காலகட்டத்தில் என்ன செய்வாங்க, தங்களுடைய இராணுவம் எப்படி இருக்குது, வேலைக்காரன் எப்படி இருக்கான், ஃபிட்டாக இருக்கிறாங்களா அப்படிலாம் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு அடிமை பலவீனப்பட்டிருந்தால், ஒரு அடிமையால் வேலை செய்ய முடியாதுன்னு சொன்னால் இவன் தாராளமாக அவனை கொண்டு விடலாம். இதான் 100க்கு அதிபதிக்கு இருந்த அதிகாரம். ஏனென்றால் அவன் நம்ம யூஸ் பண்ண ஒரு கட்டிங் பிளேயர், ஒரு ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி அவன், ஜஸ்ட் அண்ட் டூல், அவ்வளவுதான். ஆனால் இங்கே வேலை சொல்கிறது அவனுக்கு பிரியமான வேலைக்காரனா. அப்படின்னா ஒரு வேலைக்காரனை கூட நேசிக்கிற மனம் அவனுக்கு இருக்கு பாருங்களேன். ஏன் அவன் நேசித்திருப்பான் என்றால், இவன் உண்மையாக உழைச்சவனாக இருப்பான். இந்த வேலைக்காரன் உண்மையாக வேலை செய்தவன். இப்போ வியாதிப்பட்டான், சொல்லப்போனால் ஆல்மோஸ்ட் டையிங், அதாவது ஏறக்குறைய அவன் மரணத்துக்கு ஏதுவாக வியாதிப்பட்டிருக்கிறான். ஆனால் அவனை சாக விடுவதற்கு இவனுக்கு மனதில்லை. இதுதான் அவன் 100க்கு அவனுக்கு எல்லா அதிகாரம் இருக்குது. அவன் நினைத்தால் அவனை கொண்டு விட்டால் யாரும் கேட்கவே முடியாது அவனை. இருந்தாலும் அவனுக்கு அதிகாரம் இருக்குது. ரெண்டாவதாக அவன் வேண்டாம் நீ போடா வெளியும் தூக்கி போட்டலாம். ஆனால் அவனுக்கு வந்து வேதம் சொல்லுகிறது, அவனுடைய கடின உழைப்பை அங்கீகரிக்கிறவன். ஒரு கிறிஸ்துவனுடைய எஜமான் எப்படி இருக்கணும்னு சொன்னால், அந்த ஆங்கிலத்தில் டிக்னிட்டி ஆஃப் லேபர்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லா வேலையும் கனத்துக்குரியது தான், எந்த வேலையும் குறைவானதல்ல, எல்லா வேலையும் கனத்துக்குரியது தான். இந்த 100க்கு என்ன பார்க்குறோன்னு சொன்னால், அவன் வியாதிப்பட்டு கிடக்கிறான். ஆனால் ஏன் அவன் வியாதிப்பட்டிருக்க வேண்டும் என்றால், கடினமாக உழைத்தே அவன் வியாதிப்பட்டிருக்கணும். கடினமாக உழைத்து இன்னைக்கு வேலை செய்ய முடியல, அவன் சாவதற்கு இருக்கிறான். ஸோ செத்து போட்டோன்னு சொல்லி விடல அவன். மாறாக என்ன பண்ணுறான், அவன் ஆண்டவர் இயேசுவிடத்தில் மூப்பர்களை, இஸ்ரவேல் மூப்பர்களை அனுப்புகிறான். அனுப்பி என்னுடைய வேலைக்காரன் மரணத்துக்கு எதுவாக இருக்கிறான் அப்படின்னா, முதலாவது இவன்ட்டு கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று, இவன் அவனை ஒரு கருவியாக பார்க்கல, அவனை ஒரு உண்மை உள்ள வேலைக்காரனாக பார்க்கிறான். ஒரு புதிய ஏற்பாட்டில் ஒரு எஜமான், ஒரு கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிற ஒரு எஜமான் தன் வேலைக்காரனை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், இன்றைக்கு அவனால் வேலை செய்ய முடியலை, ஆனால் நேற்று வரைக்கும் அவன் நன்றாக வேலை செய்தவன், நன்றாக உழைத்தவன். ஒரு எஜமான் இருக்கிறான்னு சொன்னால் அநேகருடைய உழைப்பில் தான் அவன் எஜமானாக இருக்கிறான். அநேகர் உழைக்காவிட்டால் எஜமானாக முடியாது, எஜமானாக இருக்க முடியாது.
ஆகவே இவனுக்கு ஒன்று இருக்குது, இவன்ட்ட முக்கியமானது. ஆண்டவர் சொன்னாங்க, இருமாப்பா ஆள்றோம்ப்பா அவனுங்க. ஆனால் அந்த இருமாப்பாக ஆளுகிறவர்களையும் வேதம் சுட்டி காட்டுகிறது. அதிலும் ஒருவனை அந்த 100 நேசிக்கிறான் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. இது ரொம்ப அவசியமானது. சொல்லப்போனால் அவனை எப்படி பார்க்கலான்னு சொன்னால், அவனை சாவதற்கு அனுமதிக்காதவன். எப்போதுமே வேதத்தை கவனித்தால் ஒன்று, மனிதனை மடித்து மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை ஒருவன் கொடுக்கும்போது அவன் இயேசுக்கு ரொம்ப கிட்ட இருக்கிறவன் அர்த்தம். யார் ஒருவன் இயேசுக்கு கிட்ட இருக்கிறான்னு சொன்னால், யார் ஒருவன் மனிதனை நேசிக்கிறானோ. மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். மத்தேயு 25:40. அதற்கு ராஜா பிரதித்திரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்படின்னா ஒரு மிகவும் சிறியவன் அவனுக்கு ஒன்று செய்யும்போது இயேசு சொல்கிறார், நீ எனக்கு தான் செய்கிற, யூ ஆர் வெரி க்ளோஸ் டு மீ, என் கிட்ட இருக்கிறான்னு சொல்லி காட்டுறார் பாருங்களேன். ஸோ இதைத்தான் அது 100 செய்கிறான். அவனுடைய எஜமான் தான், அதிகாரம் உள்ளவன் தான். ஆனால் ஒரு வேலைக்காரன், ஒரு அடிமை, அவன் சாகட்டும் என்று விட்டு விடவில்லை. மாறாக வேறு சொல்ல, அவன் பிரியமான வேலைக்காரன். வேறு சொல்ல, வேலைக்காரனையும் நேசிக்கக்கூடிய அந்த வேலைக்காரன் நலமாக இருக்கும்போது அவன் செய்த அந்த பணிவிடைகளை அங்கீகரிக்கின்ற ஒருவனை பார்க்கிறோம். இதுதான் ஒரு எஜமான் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. 2ஆவதாக வாசிக்கிறோம், அவன் தன்னை அறிந்தவன். அந்த லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் உள்ள 100 முதல்ல அவன் தன்னுடைய ஊழியக்காரனை அறிந்தவன். 2ஆவதாக அவன் தன்னை அறிகிறான். லூக்கா 7ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள்ல, அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். இந்த 100 அதிபதி சொல்லப்போனால் புறஜாதிகளுக்கு அதிகாரிகளில் குறைந்த அதிகாரம் உள்ள 100 அதிபதி. அவனுக்கு தன்னை பற்றி தெரிகிறது. முதல்ல, ஐ ஆம் நாட் வர்தி, நான் பாத்திரன் அல்ல. 6-7 வருஷங்கள் நான் வாசிக்க கேட்டோம். அங்கே அவன் பாத்திரன் அல்ல என்று தன்னை சொல்லுகிறான். ஆனால் அவன் அனுப்பின இஸ்ரவேலின் மூப்பர்கள் லூக்கா 7ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தில் அவனை பற்றி சொல்லுகிறார்கள், அவன் பாத்திரன் என்று. அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார். அப்படின்னா இஸ்ரவேலர் அவனை பாத்திரவான் சொல்றாங்க, ஆனால் அவன் சொல்றான் நான் பாத்திரவான் இல்லை அப்படின்றான். அதாவது இஸ்ரவேல் அவர் ரோம ஒரு அதிகாரி, அவன் தான் ஆளுகிறான் அந்த காலகட்டத்தில். இந்த ஆளுகிறவன் அந்த ஜனங்களை நேசிக்கிறான். அதாவது அவன் எப்படிப்பட்டான், வேலைக்காரன் மாத்திரம் இல்லை, அந்த அடுத்த இனம், ஆக்சுவலாக சொல்லப்போனால் அடிமைப்பட்டு போன யூத இனம், அந்த இனத்தையும் அவன் நேசிக்கிறான். அவர்களுக்கு கப்பர்நகூமில் ஒரு ஜெபாலயத்தையும் கட்டி கொடுத்துருக்கான். ஆகவே 30 சொல்கிறாங்க, இஸ் வர்தி, அவன் பாத்திரவான், நீங்கள் அவனுக்கு செய்வதற்கு எல்லா தகுதியும் உள்ளவன். ஆனால் இவன் சொல்கிறான், நான் அந்த ஜனங்களை நேசிப்பதனால, நான் ஒரு கோயில் கட்டி கொடுத்ததுனால நான் பாத்திரவான் என்று என்னை எண்ணவில்லை. அப்படின்னா அவனுக்கு தன்னை பற்றி தெரிகிறது. முதல்ல தன்னுடைய வேலைக்காரன், ஒரு எஜமான் தன்னுடைய வேலைக்காரனை பற்றி அறிந்திருக்கிறான். 2ஆவதாக அந்த எஜமான் தன்னை பற்றி அறிந்திருக்கிறான், நான் பாத்திரவான் அல்ல. மற்றவங்களாம் சொல்கிறாங்க இவன் பாத்திரவான் என்று, ஆனால் இவன் சொல்லுகிறான் நான் பாத்திரவான் அல்ல. ஏன்னா 8ஆம் வசனம் வாசிங்க. நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான். என்ன சொல்றான் தெரியுங்களா? நானும் ஒரு வேலைக்காரன் தான் சொல்றேன் பாருங்களேன் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். அப்படின்னா என்ன சொல்றான்? நானும் யார் தான்? ஒரு வேலைக்காரன் தான். எனக்கு அதிகாரம் இருந்தாலும் நானும் அதிகாரத்துக்கு உட்பட்டவன். அப்படின்னா என்ன சொல்கிறான்னு தெரியுங்களா? நானும் ஒரு வேலைக்காரன் தான், நானும் எஜமான் கிடையாது. இந்த உணர்வு, அதை தான் நம்ம எபேசியர் 6:9 வாசித்தோம். உங்கள் இருவருக்கும் ஒரு எஜமான் பரலோகத்தில் இருக்காங்கிறத நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று வேறும் சொல்லிச்சார். காரணம் தெரிந்து கொள்கிறான் பாருங்களேன்.
மற்றவங்கெல்லாம் சொல்லலாம், இவர் ரொம்ப உயர்ந்தவர் அப்படி சொல்லலாம். ஆனால் இவன் சொல்லுகிறான், நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன் தான். அப்படின்னா நானும் ஒரு வேலைக்காரன் தான், எனக்கு மேலேயும் அதிகாரி இருக்கிறானே. அப்படின்னா இவன் தன்னை குறித்து அறிந்தவன். அதாவது சில நல்ல காரியங்கள் செய்ததுனால நான் உயர்ந்தவன் என்று அர்த்தம் இல்லை. ரெண்டாவதாக, எனக்கு கொஞ்சம் அதிகாரம் இருக்கிறதுனால நான் எஜமான் அல்ல, எனக்கு மேலேயும் அதிகாரம் இருக்குது. அப்படின்னா ஒன்று தன்னுடைய வேலைக்காரனை அறிந்தவன், இரண்டாவது தன்னை அறிந்தவன். மூன்றாவதாக மிக அவசியமானது, இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு எஜமான் பரலோகத்தில் இருக்கிறார் என்பதையும் அறிந்தவன். அதுதான் இந்த 160 ஒரு விசேஷம், பரலோக எஜமானை அறிந்தவன். லூக்கா 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். லூக்கா 7ஆம் அதிகாரம். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். இவன் ஆண்டவர் இயேசுவை பற்றி, இன்னும் சொல்ல போனா தேவனை பற்றி நன்றாக அறிந்திருக்கிறான். ஏன்னா அவரை பற்றி என்ன அறிந்திருக்கிறான்? இவர் யாரு அப்படின்னு சொன்னா, இவர் பட்சபாதம் இல்லாதவர். இந்த 160 ஒரு ரோம போர் அதிகாரி. ஆண்டவர் இயேசு ஒரு யூதன். சமாரிய பெண்ணு போய் குடிக்க தாகத்துக்கு தான் கேட்டாலே அந்த அம்மா ஜாதி பிரச்சனை எழுப்பிட்டு, நீ யூதனா இருக்க எப்படா என்கிட்ட தண்ணி கேட்ட? யூதர்கள் சமாரியர்களை மனுஷனாவே மதிக்க மாட்டான், அவர்களை நாய்கள் என்று சொல்லக்கூடியவனுங்க யூதர்கள். அப்படிப்பட்ட ஒரு பெண்கிட்ட போய் தண்ணி கேட்டதுக்கு நீ யூதன், நான் சமாரிய பெண், எப்படி என்கிட்ட கேட்ட அப்படி கேட்கணும்ல. அப்படின்னா இயேசுக்கு என்ன கிடையாது? பார்ஷியாலிட்டி கிடையாது, பட்சபாதம் இல்லாதவர். இந்த அறிவு அந்த 160 இருக்குது. நான் ஒரு ரோமன், நான் யாருக்காக கேட்க போகிறேன்? எனக்காக கூட இல்லை, என்னுடைய அடிமைக்காக, என்னுடைய வேலைக்காரனுக்கு கேட்க போகிறேன். ஆனால் எனக்கு ஒரு பெரிய புரிந்து கொள்ளுதல் இருக்குது, இந்த பரலோகத்தின் தேவன்ட்ட பட்சபாதம் கிடையாது. God is impartial. அதுதான் அவன் அந்த பரலோக எஜமானை பற்றி அறிந்திருக்கின்ற அறிவு. ஒன்று, ரோமர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், யூதனோ கிரேக்கனோ. ரோமர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அவன் யூதனோ அல்லது கிரேக்கனோ, யூதாயினும் 12ஆம் வசனம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்யம் சம்பன்னராய் இருக்கிறார். கர்த்தர் யூதன் கிரேக்கெல்லாம் வித்தியாசம் கிடையாது. அவனை தொழுது கொண்டால் அவர் அவனுக்கு ஐஸ்வர்ய சம்பன்னராம். அவர்கிட்ட பட்சபாதம் கிடையாது. இந்த அறிவு அந்த 160 இருக்கு பாருங்க. ஒரு எஜமானுக்கு இந்த அறிவு இருக்க வேண்டும். என் ஆண்டவருக்கு பரலோகத்தில் ஒரு எஜமான் இருக்கார், எனக்கும் என் வேலைக்காரனுக்கும் அவர் தான் எஜமான். அவர் எனக்கு என்ன இருக்கக்கூடாது? ஐ மஸ்ட் பி இம்பார்ஷியல். பட்சபாதம், அவர் எப்படி பட்சபாதம் இல்லாதவர், அப்படியே நானும் இருக்க வேண்டும். அதுதான் எபேசியர் 6:9. அவருடைய பட்சபாதம் இல்லை என்று எங்களை அறிந்து கொள்ளுங்கள் வேலை சொல்லுவோம். அப்படின்னா அந்த பட்சபாதம் இல்லாத தேவனை பற்றிய ஒரு அறிவு இந்த 160 இருப்பார்களேன். ரெண்டாவதாக வாசிக்கிறோம் 7ஆம் வசனம், லூக்கா 7:7. லூக்கா 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். ரெண்டாவது, அவனுக்கு அந்த பரலோக எஜமானுடைய வல்லமையை பற்றிய ஒரு அறிவு இருக்குது. அவர் வந்துதான் தொட்டுதான் ஜெபம் பண்ணி தான் சுகமான அவசியம் இல்லை. அவர் தூரத்திலிருந்து ஒரு வார்த்தையை அனுப்பினா கூட அந்த வார்த்தை சுகமாக்கும் என்ற அந்த தேவனுடைய இந்த பரலோக எஜமான் மேல் உள்ள அந்த அதிகாரத்தின் மேல அவனுக்கு நம்பிக்கை. அதுதான் இந்த வேலைக்கு இந்த எஜமானுக்கு இருக்க வேண்டும். அது பவர் ஆஃப் த ஹெவன்லி மாஸ்டர். அந்த பரலோக எஜமானுடைய அந்த வல்லமையுமே நமக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. சங்கீதம் 107:20 சொல்லுகிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். அப்படின்னா தேவன் தன்னுடைய வசனத்தை அனுப்பி குணமாக்க முடியும். இவன் கேட்குறான், நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்களேன், நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். லூக்கா 7:7 வாசிக்கிறோம், ஒரு வார்த்தை சொல்லும். ஆனால் இதே நிகழ்ச்சியை மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்லேயுமே ஒரு வார்த்தை தான் இருக்கும். மத்தேயு 8:8. 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் தமிழ்ல இருக்குது. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை மாத்திரம் சொல்லுங்கன்னு இருக்கும். ஒரு வார்த்தை என்றால் ஏதோ ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை என்றால் குறிப்பிட்ட ஒரு வார்த்தை. தமிழில் ஒரு வார்த்தை சொல்லும். லூக்கா 7:7 சரி,
அதுபோல் மற்ற 8:8 பார்த்து ஒரே நிகழ்ச்சி தான். இதை இங்கே எழுதும்போது 2 பேருமே ஒரே வார்த்தையும் தமிழில் மொழியாக்கம் பண்ணுறாங்க. ஆனால் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லூக்கா 7:7 ஒரு வார்த்தை சொல்லும், a word. ஆனால் மற்ற 8:8 the word, அந்த வார்த்தை. எந்த வார்த்தை? அதான் நீங்கள் குணமாக்குறதுக்குன்னு ஒரு வார்த்தை வச்சுருப்பீங்களே, அந்த வார்த்தையை அனுப்புங்க. அதான் சங்கீதம் 107:20. அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறார். அப்படின்னா அந்த பரலோக எஜமானன் பற்றி அவனுக்கு என்ன தெரியும்னு சொன்னால், he has the power to heal even from a long distance. தூரத்திலிருந்தும் வார்த்தையை அனுப்பி குணமாக்க, அந்த வார்த்தையை அனுப்பி சுகமாக்க முடிகிற அந்த அவனுக்கு அவர் மேலே அதிகாரத்து மேலே நம்பிக்கை இருக்கு பாருங்களேன். மூன்றாவதாக அவனுடைய மிக அவசியமானது பரலோக எஜமானுடைய அதிகாரத்தை அறிந்தவன் அவன். அந்த நூற்றுக்கதிபதி மிகவும் அவசியமான ஒரு பாத்திரம். நான் சொன்னேன் 7 நூற்றுக்கதிபதிகள் 7 பேருமே ஒவ்வொரு காரியத்தை விசேஷித்தவர்கள் தான். ஆனால் இந்த நூற்றுக்கதிபதி அந்த மீதி 6 நூற்றுக்கதிபதிகளை காட்டில் மேலானவன் என்று சொல்லலாம். ஏனென்றால் 8ஆம் வசனம், லூக்கா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும், நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. அப்படின்னா எனக்கு மேலேயும் அதிகாரம் இருக்குது, எனக்கு கீழேயும் அதிகாரம் இருக்குது. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். இது இயேசு கேட்ட உடனே இயேசு ஆச்சரியப்படுகிறார். இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்த்ததே இல்லையே. ஏனென்றால் அந்த இப்போ உலகத்து எஜமான் சொல்லப்போனால் புறஜாதிகளுக்கு அதிகாரிகள் எனப்பட்ட இருமாப்பாய் ஆளுகிறவன். அவன் சொல்கிறான், எனக்கு மேலேயும் அதிகாரம் இருக்குது, எனக்கு கீழேயும் அதிகாரம் இருக்குது. நானே இவன் தான் கடைசி அதிகாரி, இவனுக்கு கீழே 100 போர் வீரர் தான். ஒருத்தர் போனா போயிடுவான், ஒருத்தனை வானா வரான், இதை செய்ய என்றால் செய்கிறான். அப்படி அவன் சொல்கிறான். அப்படின்னா அவனுக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னால் அதிகாரத்தை பற்றிய ஒரு அறிவு. அது லீஸ்ட் அத்தாரிட்டி வந்தான், கடைசி கீழ்நிலை அதிகாரி வந்தான். ஆனாலும் இவனுக்கு 100 பேரை சொன்னால் போகிறான் வரான் செய்யணும் செய்கிறானே. இவன் யாருன்னா அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவன். அதிகாரம் இவனுக்கு மேலே நிறைய அதிகாரம் இருக்குது, இவன் தான் கீழ் அதிகாரம். இவன் சொன்னாலே நடக்குதுன்னு சொன்னால் பரலோக எஜமான் யாருன்னா இவனுக்கு சொல்கிறானே எனக்கு மேலே அதிகாரம், அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்ததே அவர் தான். அப்போ இவன் சொல்கிறான், நானே ரொம்ப கீழ் கடைநிலை அதிகாரி, நான் சொன்ன எனக்கு மேலே நிறைய அதிகாரி இருக்கிறான், நான் சொன்னாலே கேட்குறான்னா உங்களுக்கு மேலே எந்த அதிகாரமே கிடையாது, கர்த்தாவே உங்களுக்கு மேலே எந்த அதிகாரமும் கிடையாது. அப்போ நீங்கள் சொன்னால் நடக்குமா நடக்காதா? சங்கீதம் 33:9 ஒன்று காட்டுகிறான், அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். எவ்வளோ பெரிய ஒரு புரிந்து கொள்ளுதல் பாருங்களேன். அப்படின்னா இந்த அதிகாரிக்கு என்ன இருக்கு சொன்னால் அத்தாரிட்டி ஆஃப் காட். அந்த பரலோக எஜமானுடைய ஒன்று வல்லமையை பற்றியும் அவனுக்கு அறிவு இருக்குது, அவருடைய அதிகாரத்தை பற்றியும். அது நாலேஜ் அபவுட் அத்தாரிட்டி ஆஃப் காட். கடைசியாக ஒன்றை பார்க்கிறோம், அவன் விசுவாசத்தினால்தான் பரலோக எஜமானுடைய கரங்களை அசைக்க முடியும் என்று அறிந்தவன். லூக்கா 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போறாங்க, அந்த ஊழியக்காரன் சுகமா இருக்கிறான். மரண அவஸ்தையா இருந்தவன் சுகமாக இருக்கிறான். அப்படின்னா இவனுக்கு என்ன இருக்கு? பரலோக எஜமான குறித்த அறிவு. விசுவாசத்தினால் மாத்திரம்தான் இந்த பரலோக எஜமானுடைய செயல்படுத்த வைக்க முடியும். மார்க்கு 11ஆம் அதிகாரம், மார்க்கு 11:22 வசனத்தை வாசிக்கிறோம். தேவனிடத்தில் அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள், தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். ஆண்டவர் இயேசு அத்திமரத்தை சபித்தார், அது வேரோடு பட்டு போயிடுச்சு. அடுத்த நாள் அவர்கள் வரும்போது பரிசுத்த பேதுரு சொல்றாங்க, ஆண்டவரே இங்க சொன்ன மாதிரியே பட்டு போச்சுது. அப்போ இயேசு சொல்கிறார் தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். அது தமிழ்ல ஒரு மொழியாக்கத்தில் வாசிக்கிறோம், have faith of God, not have faith in God. தேவனிடத்தில் விசுவாசம் அல்ல, தேவனுடைய விசுவாசம் உள்ளவனாயிரு. அப்போது இந்த மறையை பார்த்து பயந்து போனா அது பயந்து போயிடும். அப்படின்னா இந்த உலகத்தை எஜமான் சொல்லப்போனா அவன் இருமாப்பாய் ஆளுகிற ஒரு எஜமான். அவனுக்கு ஒரு பெரிய ஒரு அறிவு இருக்குது. என்னன்னா இந்த பரலோக எஜமானை செயல்பட வைக்க வேண்டுமானால் விசுவாசத்தினால் மாத்திரம்தான். ஏனென்றால் விசுவாசத்தால் வராத யாவும் பாவம்.
ஸோ இந்த அறிவு யாருக்கு இருக்குன்னா அந்த உலகத்து எஜமானுக்கு. அப்படின்னா புதிய ஏற்பாட்டில் ஒரு எஜமான் ஆண்டவர் இயேசுவின் வார்த்தையின்படி பார்த்தா அவங்க இருமாப்பா ஆள்றவங்க. அந்த இருமாப்பாய் ஆளுகிறவன்ல ஒருவனைத்து நாம் பார்க்கிறோம். ஒன்று, அவனுடைய எஜமான், அவனுக்கு கீழே 100 போர் சேவகன், அநேக அடிமைகள். இவனுக்கு முதல்ல என்ன இருக்குன்னு சொன்னால் அந்த வேலைக்காரனை பற்றிய ஒரு புரிந்து கொள்ளுதல், ரெண்டாவது தன்னை பற்றிய ஒரு புரிந்து கொள்ளுதல், மூன்றாவது பரலோக எஜமானை பற்றிய புரிந்து கொள்ளுதல். இது 3 இருக்குது. பழைய ஏற்பாட்டில் ஒரு எஜமான் வேலைக்காரர்களை நாம் ரூத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் அந்த 4 முதல் 16 வசனங்களில் போவாசையும் அவனுடைய வேலைக்காரர்களையும் கவனித்தோம். புதிய ஏற்பாட்டுக்கு வந்தால் லூக்கா 7ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை புதிய ஏற்பாட்டில் ஒரு எஜமான் எப்படி இருந்தால், எப்படி இருக்க வேண்டும், அதை நாம் கவனிக்கிறோம். இதை எபேசியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் இதை ஒப்பிட்டு பார்த்தால் மிக அற்புதமான உதாரணங்கள். ஒன்று, பழைய ஏற்பாட்டில் ஒரு எஜமான் வேலைக்காரர்கள், இன்னொன்று புதிய ஏற்பாட்டில் ஒரு எஜமான் ஒரு ஊழியக்காரர்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து, வேலைக்காரர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்து, அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமான் ஆனவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடும் சொல்லை விட்டுவிடுங்கள். இது அப்படியே பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் ஒரு எஜமானியும் ஊழியக்காரரையும் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலையும் ஒரு எஜமானியும் ஒரு ஊழியக்காரனையும் பார்க்கிறோம். கர்த்தருடைய கிருபை இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற எஜமான்கள் தங்கள் ஊழியர்கள் எப்படி நடத்த வேண்டும் என்பதை மிக தெளிவாக இந்த 2 உதாரணங்கள் சுட்டி காட்டுகிறது. கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஜெபி. பரிசுத்த பிதாவே, இரக்கங்களின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வேதத்து மகத்துவங்களை காண எங்களுக்கு பிரகாசம் உள்ள ஒரு மனக்கண்களை தாங்கப்பா. வேதம் ஒரு கொள்கையாக மாத்திரப்பா, அது நடைமுறை வாழ்க்கை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கிருபை தந்து நடத்துங்க. விசேஷமாய் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒவ்வொரு எஜமான்களுக்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த எபேசியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின்படியே தகப்பனே அவர்கள் நடந்து கொள்ள தேவனை கிருபை பாராட்டுவீராக. மகிமையை நாங்கள் மக்கள் செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.